அழகான இந்த காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது வெண்பனியே விலகாதே. அத்தியாயம் 8. கதைக்குள்ள போலாமா? அர்ஜுன், நம்ம லைஃப்ல பிரச்சனைகள் வரும். அத சரி பண்ணணும். அதுவே சரியாகிடும்னு அமைதியா இருந்தா எதுவும் சரியாகாது. உனக்கு செண்பாவ பிடிக்கும்னா நாங்க அந்த பொண்ண வேண்டான்னு சொல்ல போறதில்ல. பட் அவளால உன் மேல விழுந்த பழி போகணும். அதுதான் உனக்கும் நல்லது, உன் அம்மாவுக்கு நல்லது. பாத்துக்கப்பா என்று சொல்லிவிட்டு சுந்தரம் எழ அர்ஜுனும் சந்துருவும் கூடவே எழுந்தனர். அப்பா, அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க என்று அர்ஜுன் சொல்ல, ம் என்று மகனின் தோளை தட்டி கொடுத்துவிட்டு கேன்டீனிலிருந்து சுந்தரம் வெளியே வர செண்பாவும் மாலதியும் உணவு விடுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். சுந்தரம் செண்பாவை பார்த்தார். செண்பா சுந்தரத்தை பார்த்ததும் தயங்கியபடியே அவரின் பக்கம் வந்தாள். நல்லா இருக்கியம்மா என்று சுந்தரம் கேட்க, ம் நல்லா இருக்கேன் அங்கிள் என்றாள் செண்பா தலை குனிந்தபடியே. சரிம்மா, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு சுந்தரம் சென்றுவிட அர்ஜுனும் சந்துருவும் சுந்தரத்தை வழி அனுப்பிவிட்டு வந்தனர். உணவு விடுதியின் வெளியே மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அர்ஜுனையே பார்த்து கொண்டு நின்றிருந்த செண்பா அர்ஜுன் அவளின் பக்கம் வந்ததும் அவன் அருகில் சென்றவள் அவளை கடந்து செல்ல பார்த்த அர்ஜுனை சொடுக்கிட்டு அழைத்தாள். ஹலோ அர்ஜுன் சார், கொஞ்சம் நில்லுங்க, பேசணும் என்றாள் செண்பா. அர்ஜுன், வாடா போலாம் என்று அர்ஜுனின் பக்கம் இருந்த சந்துரு அவனை அழைக்க, இருமச்சி என்ன சொல்றான்னு கேட்டுட்டு போவோம் என்று செண்பாவின் புறம் திரும்பினான் அர்ஜுன். அவன் அருகில் வந்த செண்பா, உன் அப்பாவை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. உன்ன மாதிரி பிள்ளைய பெத்ததுக்கு அவரு தலை குனிஞ்சு போறாரு. அவரு முகத்தை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கெல்லாம் அவங்கள பார்த்தா பாவமா இல்லல என்று அவன் விழிகளை பார்த்து கோபமாய் செண்பா கேட்க, அவள் அருகில் சென்ற அர்ஜுன் அவள் மூச்சுப்படும் தூரத்தில் நின்று கொண்டு, உன்னை காலையில தாவணி பாவடையில வீட்டுல பார்த்தப்போ தேவதை மாதிரி தெரிஞ்ச, ஆனா இப்போ ராட்சசி மாதிரி தெரியற. நான் ரொம்ப நாள் பொறுமையா இருக்க மாட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு என்றான் அர்ஜுன் சிவந்த விழிகளோடு செண்பாவை பார்த்து. அவனின் சிவந்த விழிகளை அருகில் பார்த்த செண்பா கொஞ்சமும் பயப்படாமல், மாலதி, எங்க பாத்தியா? இந்த பொறுக்கிக்கு பொறுமையெல்லாம் இருக்காமே. என்னமோ சொன்னியே, என்ன பார்த்தா உனக்கு கோபம் வரும்னு. எனக்கும் தாண்டா உன்னை பார்த்தா கோபமா வருது. கொல்லணுங்கிற அளவு ஆத்திரம் வருது. உன்ன மாதிரி கேவலமான ஜென்மம் இந்த பூமியில இருக்க கூடாதுன்னு தோணுது. உன்னையெல்லாம் உன் அம்மா பெத்ததுக்கு கருவிலேயே அழிச்சிருக்கலாம் என்று செண்பா சொல்ல, பொறுமை இழந்த அர்ஜுன் ஹேய் என்று கையை ஓங்கி விட்டான் செண்பாவை பார்த்து. ஓங்கிய கையை அசராமல் பார்த்தாள் செண்பா. அர்ஜுனின் ஓங்கிய கைகள் அவளை அடிக்காமல் அந்தரத்தில் இருந்தது. 6 அடி ஆணின் கோபத்தை கண்டு பேதையவள் அஞ்சாமல் சிலை போல் நின்றாள். அர்ஜுன், வேணாடா, வா போலாம் என்று சந்துரு அர்ஜுனை இழுத்து கொண்டு சென்றார். செண்பா, என்னடி அவன் அடிக்க கை வாங்குறான், நீ அப்படியே சில மாதிரி நிக்கிற, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி வேஷம் வேற போடுறான் என்று மாலதி சொல்ல, செண்பா எதுவும் பேசவில்லை. அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள். செண்பாவோடு மாலதியும் கிளம்பினாள். அன்று இரவு 11 மணி ஆகியும் செண்பாவும் மாலதியும் வீட்டுக்கு வரவில்லை. சந்துரு, எங்கடா போனாங்க 2 பேரும்? இன்னும் ஆளை காணோம் என்று ஹாலுக்கும் வாசலுக்கும் நடந்து கொண்டே அர்ஜுன் கேட்க, வந்தா வரட்டும், வரலன்னா அப்படியே எங்கேயாவது தொலையிட்டு மச்சி. தொல்லை விட்டுச்சுன்னு சும்மாறா, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிட்டு என்றான் சந்துரு. சந்துரு, செண்பா பண்ண தப்புக்கு மாலதி என்ன பண்ணா? அவளையும் தானே காணோம். அவன் மாமா பொண்ணுடா என்று அர்ஜுன் சொல்ல, மாமா பொண்ணாவது அத்தை பொண்ணாவது எவளா இருந்தாலும் உனக்கு அப்புறம் தான் மச்சி. நானும் எவ்வளவு முறை கேக்குறது, செண்பா ஏன் அர்ஜுனை இப்படி எல்லாம் பண்றா? உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லுன்னு வாயவே திறக்க மாட்டீரா. நட்புக்கு ரொம்ப உண்மையா இருக்காளாம், போய் தொலையட்டும் விட்றா என்றான் சந்துரு. சந்துரு, நீ கிளம்பு,
அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். 2 பேரும் பொண்ணுகடா. ஏதாவது ஒண்ணுன்னா பிரச்சனையா போயிடும் என்று பைக் சாவியை எடுத்துக்கொண்டே அர்ஜுன் சொல்ல, ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுற இயேசுநாதர் பரம்பரை. இவருக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் இவரு நல்லதுதான் நினைப்பாரு. பேசாம உட்காருடா என்று அர்ஜுனிடம் சந்திர சொல்ல, நீ வந்தாவா வராட்டி போ, நான் போறேன் என்று அர்ஜுன் கிளம்ப, இவன் திருந்தவே மாட்டான் என்று திட்டிக் கொண்டே சந்துருவும் அவனோடு கிளம்பினான். செண்பாவும் மாலதியும் தினமும் போகும் காஃபி ஷாப், கோவில், லைப்ரரி எல்லா இடத்திலும் அர்ஜுனும் சந்துருவும் அவர்களை தேடினார்கள். ஆனால் அங்கு எங்கும் செண்பாவும் மாலதியும் இல்லை. என்னடா எங்கேயுமே காணோம் என்று சந்துரு பதட்டப்பட, அப்போது சாலையின் ஓரத்தில் செண்பாவின் ஸ்கூட்டி உடைந்து கிடப்பதை அர்ஜுன் பார்த்தான். அதை பார்த்துவிட்டு, டேய் செண்பாவோட ஸ்கூட்டி அங்க பாருடா, அங்க கிடக்குது என்று ஸ்கூட்டியின் பக்கம் போனான் சந்துரு. அங்கு நின்றிருந்த சிலரிடம், சார் இந்த ஸ்கூட்டி எப்படி இங்க என்று கேட்க, அதுவாப்பா தம்பி, இந்த ஸ்கூட்டில 2 பொண்ணுங்க வந்தாங்க. எதிர்த்து அப்படியே ஒரு கார் வந்துருச்சு. தெரியாம காரும் பைக்கும் மோத ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பக்கத்துல இருக்க கிளினிக்ல தான் அந்த பொண்ணுங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க என்று அந்த பெரியவர் சொல்ல, அர்ஜுனுக்கும் சந்துருவுக்கும் இன்னும் பதட்டம் அதிகமாகிவிட்டது. தாமதிக்காமல் அர்ஜுனும் சந்துருவும் பக்கத்தில் இருந்த கிளினிக்கிற்கு சென்று அங்கு வரவேற்பறையில் மாலதி செண்பாவின் பெயரை சொல்லி விசாரித்தார்கள். மாலதியும் செண்பாவும் அந்த கிளினிக்கில் தான் இருப்பதாக தெரிந்ததும் அவர்கள் இருக்கும் அறையை நோக்கி ஓடினான் சந்துருவோடு அர்ஜுன். மாலதி ஒரு அறையில் நாற்காலியில் அமர்ந்திருக்க, செண்பா தலை கை காலெல்லாம் கட்டு போட்டபடி படுத்திருந்தாள். மாலதி, என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டு மாலதியின் பக்கம் சந்துருவோட அவர்களை பார்த்து எழுந்த மாலதி, நீங்க 2 பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க 2 பேரும் இருக்கோமா செத்துட்டோமான்னு பாக்கவா என்று மாலதி கத்த, ஏய் பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி, உன்னையும் ஃப்ரெண்டையும் காணாம ஊரெல்லாம் தேடி அப்புறம் இங்க வந்திருக்கோம். பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுடி என்று சந்துரு கேட்க, முதலாய் சந்துரு கோபமாய் மாலத்தியிடம் பேசுவதை பார்த்து அதிர்ந்து நின்ற மாலத்தி பேசாமல் அமைதியாய் நிற்க, வாயில என்ன குளக்கட்டையா கேக்குறன்ல சொல்லுடி என்று சந்துரு மீண்டும் கத்த, ஸ்கூட்டில வரும்போது ஒரு கார்கார வந்து இடிச்சிட்டோம், விழுந்துட்டோம் என்றால் மாலதி தடுமாறியபடியே. அதானே, நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். இப்படி போய் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சா இப்படிதானே நடக்கும் என்று சந்துரு செண்பாவை பார்த்து கொண்டே மாலதியிடம் சொல்ல, சந்துரு தன் நண்பியை பார்த்து திட்டுவதை பொறிக்காத மாலதி, இது பார், என் ஃப்ரெண்ட பத்தி தேவையில்லாம பேசாத. அவ அவ போய் தான் சொன்னா. ஆனா உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு தெரியுமா என்று மாலதி ஏதோ சொல்ல வர, மாலதி என்று மாலதியை அழைத்தாள் செண்பா. செண்பாவை திரும்பி பார்த்த மாலதி அவள் பக்கம் சென்று, முழிச்சிட்டியாடி, ஆர் யூ ஓகே? எங்கேயாவது வலிக்குதா? நான் டாக்டரை கூப்பிடவா என்றாள். ஐம் ஓகேடி என்றாள் செண்பா. செண்பாவின் பக்கம் சென்ற அர்ஜுன் அவளை பார்த்து கொண்டே, சந்துரு, நீ மாலதிய கூட்டிட்டு வீட்டுக்கு போ என்று சொல்ல, நினைச்சண்டா நீ இப்படிதான் சொல்வேன்னு நினைச்சண்டா. சார் இங்க இருந்து இந்த மேடம பாத்துக்க போறீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிளம்பு என்று அர்ஜுன் கையை பிடித்து சந்துரு இழுக்க, சந்துரு சொன்னா கேளு, மாலத்திய அழைச்சிட்டு கிளம்பு என்றான் அர்ஜுன் மறுபடியும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. அவ உன்னை கொன்னு குழி தோண்டி மண்ணுல புதைச்சாலும் எழுந்து வந்து குழி வெட்டினவ கை நோகுதான்னு கேக்குற ஆளுடா நீ. உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணு என்று அர்ஜுனை பார்த்து கத்திய சந்துரு மாலதியை பார்த்து, வாங்க மேடம் போலாம் என்றார். நான் வரமாட்டேன், நான் செம்பா கூட இங்கதான் இருப்பேன் என்றாள் மாலதி. மாலதியை பார்த்த அர்ஜுன் வாசலின் பக்கம் கையை நீட்டி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என்று அர்ஜுன் சொல்ல, இல்ல நான் என் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பேன் என்றாள் மாலதி. மாலதி செல்லாமல் அடம் பிடிப்பதை பார்த்த அர்ஜுன் டென்ஷன் ஆகி உதிரி குவித்து ஊதியவன்,
உன்னை போன்னு சொன்னேன் என்று வாசல் நோக்கி கையை காட்ட, அவன் உருட்டு விழுத்ததில் பயந்து போன மாலதி செண்பாவை பார்த்தாள். செண்பாவும் போ என்பது போல் தலையை ஆட்டினாள். பின் சந்துருவோடு மாலதி கிளம்பினாள். அர்ஜுன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தவன் செண்பாவையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். செண்பாவின் கையில் கட்டு போட்டு இருந்தது, தலையில் சிராய்ப்பு இருந்தது, பாதத்திலும் கட்டு போட்டு இருந்தது. அர்ஜுன் தன்னை பார்ப்பதை உணர்ந்த செண்பா, ரொம்ப சந்தோஷப்படாது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு என்று சொல்ல, அர்ஜுன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தான். சிறிது நேரம் கழித்து, எனக்கு எனக்கு இப்போ இப்போ நர்ஸிங்க வரணும், நர்ஸ கூப்பிடு என்று செண்பா சொல்ல, அந்த சமயம் அந்த அறைக்கு செவிலிய பெண்ணும் வர, செவிலிய பெண்ணை பார்த்த செண்பா, சிஸ்டர் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் என்று செண்பா சொல்ல, செண்பாவின் கழுத்தில் கிடந்த தாலியையும் அர்ஜுனையும் பார்த்த செவிலிய பெண், இவர் உன் புருஷன்தானம்மா, அழைச்சிட்டு போக சொல்ல வேண்டியது தானே என்று செண்பாவின் கையில் இருந்த குளுக்கோஸ் செல்லும் ஊசியை கழட்டி விட்ட அந்த பெண், போயிட்டு வந்ததும் சொல்லுங்க, மாட்டி விடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். செண்பாவுக்கு உதவ அர்ஜுனும் நாற்காலியில் இருந்து எழ, இவனை போய் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதா, நாமளே போவோம் என்று தடுமாறி எழுந்தாள் செண்பா. காலில் இருக்கும் காயத்தினால் அவளால் நிற்க முடியவில்லை. தடுமாறி உள்ள சென்றவளை தாங்கி பிடித்தான் அர்ஜுன். என்ன பண்ற, என விடு என்றாள் செண்பா. விட்டா விழுந்துடுவ என்ற அர்ஜுன் அவளை குழந்தை போல் இரு கைகளாலும் தூக்கியவன் அவளை கழிப்பறையில் சென்று இறக்கிவிட்டு வெளியே வந்து நின்றான். வேலை முடிந்ததும் அவள் அர்ஜுன் என்று அழைக்க, மீண்டும் அவளை தூக்கி வந்து மெத்தையில் படுக்க வைத்தான் அர்ஜுன். செண்பாவை மெத்தையில் படுக்க வைக்கவும் அவள் நெளிந்தாள். என்னாச்சு என்று அர்ஜுன் கேட்க, சேஃப்டி பின் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஷோல்டர்ல குத்துது என்று செண்பா எங்கோ பார்த்தபடி சொல்ல, இருந்த இடத்திலிருந்து எழுந்த அர்ஜுன் அவளின் பக்கம் சென்று அவளின் தாவணியில் கையை வைத்தான். கண்களை மூடிக்கொண்டாள் செண்பா. அவள் சொன்னது போல் ஊக்கு உடைந்துதான் கிடந்தது. அவளின் உடைந்த ஊக்கை அவளின் தோளில் பிளவுஸில் இருந்து எடுத்தவன், வேற சேஃப்டி பின் இருக்கா என்றான். என்றாள் செண்பா. எங்க இருக்கு என்று அர்ஜுன் கேட்க, அது அது வந்து இடையில இருக்கு என்றாள். வாட் என்றான் அர்ஜுன். என்னோட ஹிப் செயின்ல இருக்கு என்று செண்பா சொன்னது. ஓகே என்ற அர்ஜுனின் கரம் அவள் இடைக்கு செல்ல, ஹே ஹே என்ன பண்ற, நோ நோ, நீ நீ ஒண்ணும் பின்னாலும் போட்டு விட வேண்டாம், அந்த அந்த தாவணியை இழுத்து பின்னாடி கொண்டு வந்து என் கையில கொடு, நான் இடையில சொருகிக்கிறேன் என்று செண்பா சொல்ல, அர்ஜுன் வேண்டா, அவ தாவணியில பெண் இல்லாம இருக்கிறது அவளுக்கு சேஃப்டியோ இல்லையோ, உனக்கு சேஃப்டி இல்ல என்று நினைத்தவன், இல்ல பின்னே குத்திக்கோ, அதான் நல்லது என்று அர்ஜுன் சொல்ல, நான் சொன்னதை மட்டும் நீ செய் என்றாள் செண்பா. சரி ஓகே என்ற அர்ஜுன் அவளின் தாவணியை எடுத்து வந்து அவளின் கையில் கொடுக்க, செண்பா அவள் தாவணியை இழுத்து இடையில் சுருக்கி கொண்டாள். அன்று இரவு முழுவதும் செண்பா வழியில் முனகிக் கொண்டே இருந்தாள். அர்ஜுன் தான் கண் விழித்து அவளை பார்த்து கொண்டான். அடுத்து வந்த 2 நாட்களும் அவள் மருத்துவமனையில் தான் இருக்க வேண்டியதாய் இருந்தது. அர்ஜுன் கூடவே இருந்து செண்பாவை பார்த்து கொண்டான். செண்பாவிற்கு ஓரளவு உடல் நலம் தேறியதும் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தான் அர்ஜுன். செண்பாவும் அர்ஜுனும் செண்பாவின் ஸ்கூட்டியில் வர, அவர்களை வருவதை பார்த்த சந்துரு, வாங்க சார், அன்னை தெரசா அவார்டு ஊட்டியில கொடுக்கறாங்க, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாடா என்று சொல்ல, சந்துருவை முறைத்தாள் செண்பா. முறைக்காதம்மா, என் நண்பனோட வழி எனக்கு தான் தெரியும், நீ எவ்வளவு பண்ணியும் உன்னை பச்சை புள்ள மாதிரி 2 நாளா கையில வச்சு தாங்கி இருக்கான், இப்பவாவது என் நண்பனை பத்தி தெரிஞ்சுக்கமா
என்று செண்பாவிடம் சந்துரு சொல்ல, உன் நண்பன் பண்ண பாவத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அங்க இருக்க நோயாளிகளுக்கெல்லாம் சேவை செஞ்சாலும் உன் நண்பன் பாவம் தீராது. பேச வந்துட்டான் பெருசா என்று சந்துருவை கடிந்து விட்டு வீட்டினுள்ளே சென்றாள் செண்பா. மச்சான், எனக்கு என்னமோ இந்த செண்பாவுக்கு மண்ட கோளாறு ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காளேடா என்று சந்துரு சொல்ல, அர்ஜுன் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றான். வாயவே துறக்காதடா, அவ பேசுறதையெல்லாம் வாங்கிட்டே இரு. உன்னை எல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ என்று புலம்பியபடியே சந்துருவும் வீட்டுக்குள் சென்றான். அதன் பிறகு ஒரு மாதம் அப்படியே சென்றது. செண்பா எப்படியெல்லாம் அர்ஜுனை அசிங்கப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தாள். அர்ஜுனுக்கு அது பழகிவிட்டது. சந்துருதான் அதை எதையும் பொறுக்க முடியாமல் அர்ஜுனுக்காக வரைந்து கட்டி கொண்டு செண்பாவிடம் சண்டைக்கு போவான். இதுவே தினமும் வாடிக்கையாக இருந்தது. 7வது பருவத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் வந்தது. மாலதியும் சந்துருவும் பதட்டத்தோடு இருந்தார்கள். செண்பா முகத்தில் சந்தோஷம் எக்கச்சக்கமாக இருந்தது. அர்ஜுன் முகத்தில் எந்த ஒரு உணர்வும் இல்லை. செண்பா, என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க என்று வகுப்பில் அமர்ந்திருந்த செண்பாவிடம் மாலதி கேட்க, இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுதுல்ல, அதான் என்று செண்பா சொல்ல, ஓ, அப்போ எக்ஸாம் ரொம்ப நல்லா எழுதிருக்கியாடி, நல்ல மார்க் வருமா என்று மாலதி கேட்க, எனக்கு நல்ல மார்க் வருதோ இல்லையோ, அர்ஜுன் எல்லா பாடத்திலயும் ஃபெயில் ஆக போறான். ஒவ்வொரு எக்ஸாம் அப்பவும் ஒரு யூனிட் கூட அவனை நான் படிக்கவே விடல. நீயும் பார்த்தல்ல, அவனை இங்க வா அங்க வான்னு அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அவன் ஃபெயில் ஆகிடுவான். எல்லா செம்லயும் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தான்ல, 7வது செம்ல காலேஜ் லாஸ்ட் வர போறான் பாரு என்று செண்பா சொல்லிக் கொண்டிருக்கும் போது சபரி வகுப்பறைக்கு மூச்சரிக்க ஓடி வந்தான். ரிசல்ட் ரிசல்ட் நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டாங்க மச்சான் என்று சொல்ல அனைத்து மாணவர்களும் தேர்வு முடிவை காண சென்றார்கள். செண்பாவும் மாலதியும் சந்துருவும் தேர்வு முடிவுகளை காண ஆர்வமாக செல்ல, அர்ஜுன் மட்டும் ஆரவாரமின்றி அமைதியாக எழுந்து சென்றான். செண்பாவின் மதிப்பெண்ணை விட்டுவிட்டு அர்ஜுனின் மதிப்பெண்ணை தான் செண்பா முதலில் பார்த்தாள். தூக்கி வாரி போட்டது செண்பாவுக்கு. எப்பொழுதும் போல 7ஆம் பருவ தேர்விலும் அர்ஜுன் தான் முதலிடத்தை பிடித்திருந்தான். அர்ஜுனின் மதிப்பெண்ணை பார்த்த சந்துரு, மச்சான், எப்பவும் போல நீ தாண்டா காலேஜ் ஃபர்ஸ்ட். நானும் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி பாஸ் ஆகிட்டேன்டா. ஐ எம் சோ ஹாப்பி என்று நண்பனை தூக்கி கொண்டாடி கொண்டிருந்தான். இன்பாவின் முகத்தில் பெருத்த ஏமாற்றம். என்னடி, நீ என்னென்னமோ சொன்ன, கடைசியில இப்படி ஆகிடுச்சே என்று மாலதி கேட்க, அதுக்கு பதில் நான் சொல்றேன் என்று மாலதியின் பக்கம் வந்து சந்துரு, என் மச்சான் உன்னையும் என்னையும் மாதிரி பரீட்சைக்கு முன்னாடி நாள் மட்டும் புத்தகம் எடுத்து படிக்கிறவன் கிடையாது. அவன் புத்தகமும் கையுமா தான் எப்பவும் இருப்பான். ஒரே கிளாஸ்ல இருக்கும். நீங்க அத பார்த்தது இல்லையா? அது சரி, உங்கள மாதிரி புத்தகத்தை கையில வச்சு படிக்கிற மாதிரி பாவ்லா காட்டுறவன்னு என் நண்பனை நீங்க நினைச்சிருப்பீங்க. இங்க பாருங்கம்மா, டெய்லி பிராக்டிஸ் பண்றவன் என் நண்பன். அப்புறம் எப்படி மேட்ச்ல தோப்பான்? அவனை கவுக்கணும்னு நினைக்கிற கனவையெல்லாம் கைவிட்டுட்டு இனியாவது எதுவும் உருப்படியா வேலை இருந்தா போய் பாருங்கம்மா என்று சொல்லிவிட்டு, நீ வா மச்சி, நாம கிளம்புவோம் என்று சொன்ன சந்துரு செண்பாவையும் மாலதியையும் பார்த்து, அடுத்த பிளானாவது நல்ல பிளானா போடுங்கம்மா என்று சொல்லிவிட்டு அர்ஜுனோடு சந்துரு அங்கிருந்து கிளம்பி விட்டான். இப்படி ஆகிடுச்சேடி, நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு என்று செண்பா புலம்ப, விடுடி பார்த்துப்போம் என்று சமாதானம் சொன்னாள் மாலதி. அனைவரும் வகுப்பறையில் அமர்ந்திருக்கும் சமயம் கல்லூரி முதல்வர் வகுப்பறைக்கு வந்தார். ஹாய் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் நினைச்சது மாதிரியே எல்லாரும் எக்ஸாம்ல நல்லபடியா பாஸ் ஆகிட்டீங்க. இந்த வருஷம் உங்களுடைய இந்த கல்லூரியோட கடைசி வருஷம். இன்னும் 40 நாள் தான் உங்களோட இந்த கல்லூரி வாழ்க்கை. அப்புறம் இந்த கல்லூரிக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த 4 வருஷத்துல எத்தனையோ அனுபவங்களை, மறக்க முடியாத நினைவுகளை இந்த கல்லூரி உங்களுக்கு தந்திருக்குன்னு நம்புறேன். இனி வரப்போற ஃபைனல்
எக்ஸாம்லயும் நீங்க நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு முதல்வர் கிளம்பிவிட அடுத்த வகுப்பும் ஆரம்பமானது. அடுத்த 15 நாள்களில் கடைசி வருட மாணவ மாணவியருக்கு ஃபேர்வெல் நடத்த முடிவு செய்யப்பட்டு இருந்தது. அந்த விழாவில் நடனம் ஆடும் மாணவர்கள் ஆடிட்டோரியத்தில் நடனத்திற்கான பயிற்சியை மேற்கொண்டு இருந்தார்கள். செண்பாவும் மாலதியும் கூட நடனத்தில் இருந்தார்கள். பெண்கள் அனைவரும் நடனத்தில் பங்கு கொண்டிருக்க ஆண்கள் அனைவரும் வகுப்பறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் சந்துரு காலேஜ் முடிச்சதும் என்ன பண்ணலான்னு ஐடியா என்று சபரி கேட்க, கவர்மெண்ட் வேலையை கையில வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக வேண்டியதுதான்டா என்றான் சந்துரு. அப்புறம் மச்சான் அர்ஜுன் நீ என்ன பண்ண போற என்று சபரி கேட்க, பாக்ஸிங் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு நிறைய பசங்களுக்கு பாக்ஸிங் கத்து தரணும்டா, அவ்வளவுதான் மச்சான் என் ஆசை என்று அர்ஜுன் சொல்ல, சூப்பர்டா மச்சி என்றான் சபரி. இப்படியே ஆண்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்க, டேய் ஃபேரவலுக்கு கேர்ள்ஸ் மட்டும் டான்ஸ் ஆடுறாங்கடா, நாம என்னடா பண்ண போறோம் என்று ஒருவன் கேட்க, நாம என்ன பண்றது, ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் என்றான் சபரி. கரெக்ட், உங்களால வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும் என்றபடியே வகுப்பறைக்குள் வந்தாள் செண்பா. இந்தாம்மா நீங்களாம் டான்ஸ் ஆடுறீங்கன்னு ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, வேடிக்கை பார்க்க நாங்க இல்லனா நீங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் வேஸ்ட் என்றான் இன்னொருவன். உங்க கையாலாகாத தனத்துக்கு இப்படி ஒரு விளக்கமா என்றாள் செண்பா திமிராக. அர்ஜுன் உன் பொண்டாட்டி திமிர எப்படியாவது அடக்கணும், எங்க மானமே போகுது, எங்க மானத்தை எப்படியாவது காப்பாத்துடா என்று சபரி கெஞ்ச, சாரி மச்சி என்னால முடியாது என்றான் அர்ஜுன். சபரி அர்ஜுனிடம் கெஞ்சுவதை பார்த்த செண்பா, ஹே சபரி, உங்க மானத்தை காப்பாத்த யார் காலில விழுறீங்க, இவனுக்கு டான்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது என்று அர்ஜுனை பார்த்து செண்பா சொல்ல, இந்தாமா சுமாரு யார பார்த்து டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாதுன்னு சொன்ன, என் மாப்பிள்ள டான்ஸ்ல பட்டைய கலப்புவான், அவன் ஆடுனா அவன் முன்னாடி நீங்களாம் நிக்கவே முடியாது என்று சந்துரு சொல்ல, சந்துரு சும்மா இருடா என்றான் அர்ஜுன். டேய் நீ சும்மா இருடா, விட்டா அவ பாட்டுக்கு பேசிட்டே போறா என்று சந்துரு சொல்ல, என்ன சொன்ன, உன் நண்பன் டான்ஸ் ஆடுனா அவ முன்னாடி நல்லா நிக்கவே முடியாதா, சரி அவனோட டான்ஸ் பெருசா இல்ல என்னோட டான்ஸ் பெருசான்னு பாத்துப்போம், ரெண்டு பேர்த்துக்கும் போட்டி வச்சுக்கலாம், உன் நண்பன் வரானு கேளு, பயந்து ஓடுவான் என்று செண்பா சொல்ல, யாருக்கு என் நண்பனுக்கா பயம், வச்சுக்கலாமா போட்டிய வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாம் என்று அடுக்கடுக்காய் சந்துரு கேட்க, சந்துரு சொன்னா கேளு சும்மா இரு என்றான் அர்ஜுன். இப்பவே பாரு உன் நண்பனுக்கு பயம், கண்ணுல அப்படி தெரியுது, உன்னை அடக்குறான், அவனுக்கு டான்ஸ் வராது போல, நீ ஏன் அவனை சும்மா பம்புல இழுத்து விடுற என்று செண்பா சிரிக்க, யாருக்கு டான்ஸ் வராது, எனக்கா, சரி நீ சொல்ற மாதிரி போட்டியை வச்சுக்கலாம், ஆனா போட்டியில நீ தோத்துட்டா நான் சொல்றத நீ செய்யணும் என்று அர்ஜுன் செண்பாவை பார்த்து சொல்ல, சரி சரி போட்டிக்கு நான் தயார், என்ன போட்டி என்ன பந்தயம் என்று செண்பா கேட்க, நீயும் நானும் 2 பேரும் டான்ஸ் ஆடுவோம், நீ என்கிட்ட தோத்துட்டா நான் கட்டுன தாலிய கழட்டி என் கையில கொடுத்துட்டு என் அம்மா கிட்ட வந்து நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லணும், அண்ட் நீ அப்படி பொய் சொன்னதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நீ என்கிட்ட சொல்லணும் என்று அர்ஜுன் சொல்ல, முதல்ல நீ போட்டியில வின் பண்ணு, அப்புறம் பாப்போம் என்றாள் செண்பா. ஓகே போட்டியை என்னைக்கு வச்சுக்கலாம் என்றான் அர்ஜுன். போட்டிய ஃபேர்வெல் அன்னைக்கு வச்சுப்போம், பட் 2 பேரும் ஒரே சாங் ஒரே ஸ்டைல் டான்ஸ் தான் ஆடணும் என்றாள் செண்பா. ஓகே இன்னொன்னையும் சேர்த்துப்போம், 2 பேரும் ஒரே டைம்ல ஒன்னாதான் ஆடணும் என்றான் அர்ஜுன். ஓகே நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், பட் நீ தோத்துட்டா இந்த காலேஜை விட்டு, இந்த ஊரை விட்டு, இந்த நாட்டை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு போயிடணும், தயாரா என்று செண்பா கேட்க, இதை கேட்ட சந்திர மட்டுமல்ல அனைவரும் ஆடி போயினர். செண்பா இது என்ன ரூல்,
இப்படி ஒரு ரூலுக்கெல்லாம் அர்ஜுன் சம்மதிக்க மாட்டான் என்று சந்துரு சொல்ல, சந்துரு, போட்டியில தோத்தாதான மேடம் சொல்றதையெல்லாம் நான் செய்யணும். விடுறா பாத்துக்கலாம் என்றான் அர்ஜுன். நாளையிலிருந்து டான்ஸ் பிராக்டிஸ ஸ்டார்ட் செய்வோம். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் என்றான் அர்ஜுன். நாட்டை விட்டு நீ போட தயாரா இரு என்று சென்பா சொல்ல, அவளை பார்த்து ஒரு கேலி புன்னகையை உதிர்த்து விட்டு அர்ஜுன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அர்ஜுன் சென்ற பிறகு, சென்பா, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒருவேளை அர்ஜுன் ஜெயிச்சுட்டானா உண்மையெல்லாம் அவன்கிட்ட சொல்ல வேண்டி வரும்டி என்றாள் மாலதி. சொல்லிடுவோம். இவனுக்கு மட்டும் இல்ல, இந்த காலேஜுக்கே இந்த பாக்ஸர் அர்ஜுன் யாருங்கிறத சொல்லிடுவோம் என்றாள் சென்பா. இனி என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்கும் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.